அனைவருக்கும் வணக்கம். கல்யாணி ஃபர்ஸ்ட் லுக்கு வெளியீடு. இதில் எங்களை வெளியிடுறதுக்கு அருண் சாரையும் என்னையும் அழைச்சிருக்காங்க. அதுக்கு முதல்ல நன்றி. கல்யாணிங்கிறது ஒரு சினிமா பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவான ஒரு பேர் அது. ஆமாம், கல்யாணி. பராசக்தியில் வந்து சிவாஜி கணேசனோட தங்கச்சி பேர் கல்யாணி. பெரிய ஹிட்டு தான். இப்போ டி ராஜன் சாருக்கு வந்து எருந்தங்கே கல்யாணி, அதுவும் பெரிய ஹிட்டு தான். அப்புறம் பஞ்ச கல்யாணின்னு படம் வந்துச்சு, அதுவும் பெரிய பெரிய ஹிட்டு தான். ஆமாம், பெரிய ஹீரோ வந்து பெரிய, அதில் ஹீரோ எல்லாமே ஜெயிக்க முடியும் காட்டினது கல்யாணி. பஞ்ச கல்யாணி. நம்ம வந்து கழுது தானே, கழுது அதில் கதாநாயகன் கதாநாயகி எல்லாம். அது மாதிரி கல்யாணிங்கிறது ஒரு சினிமா பொறுத்தையும் ஒரு பாசிட்டிவான டைட்டில் தான். சார் சொன்ன மாதிரி கல்யாணி அப்படின்னு ஒரு டைட்டில் வச்சுட்டு அது வீட்டுக்கும் நாட்டுக்கும் கேட்டுட்டாரு. எந்த கல்யாணி சொல்கிறான்னு தெரியல எனக்கு. ஆனால் ஒரு இப்போ நம்ம நாட்டுக்கு தேவையான ஒரு மெசேஜ். பெரிய மரத்தில் நாங்களாம் காய்ச்சி தொங்கும், அதில் கல் எறிவோம். நம்ம எந்த மாங்காயும் குறி வைக்காமல் ஒரு கல் எறிவோம், அதில் ஏதாவது ஒன்று பட்டு ஒரு மாங்காய் விழுவோம். அது மாதிரி இந்த மதுவுக்கு எதிராக இந்த மாதிரி சமூக அக்கறை உள்ள கலைஞர்களும் சரி மக்களும் சரி யாரும் சரி கல் எரிஞ்சிட்டே இருக்கணும். அது நம்ம கடமை. ஏதாவது ஒரு கல் பட்டு கொஞ்சம் ஏதாவது ஒரு பலன் கிடைக்கும். இன்னைக்கு முக்கியமாக தமிழ்நாட்டில் பார்த்தா மது விற்பனை ஜாஸ்தியாகிடுச்சு. அதுதான் அதிகமாக இருக்குது இன்னைக்கு. இன்னொன்று, நம்ம டேரக்டர் வந்து நான் எழிலிருந்து மதுக்கு எதிராக ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு. அதில் என்னென்னா, ஒன்று சினிமா பாதிக்கப்படுது. இன்னைக்கு கூட்டம் பூரா அங்கே இருக்கான், டாஸ்மாகில் இருக்கான், தேட்டரில் காணோம். முன்னாடி பொழுதுபோக்குனா சினிமாவுக்கு வருவாங்க. சினிமாவுக்கு வந்து தான் ஒரு வேதனையாக இருக்கட்டும் துக்கமாக இருக்கட்டும், அது வந்து தேட்டருக்கு வந்து படத்தை பார்த்துட்டு அதில் அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு ஃப்ரீ ஆகும். இன்றைக்கி பூரா அங்கே போயிட்டாங்க எல்லாரும். அந்த போதையில் அடிமையாகி கூட்டம் பூரா அங்கே இருக்குது. இன்றைக்கி இப்போ இதெல்லாம் இப்போ சிவராத்திரியாக இருக்கட்டும் தைப்பூசமாக இருக்கட்டும், கோயில் இருக்க கூட்டத்தை விட டாஸ்மாகில் கூட்டம் ஜாஸ்தியாக இருக்குது. க்யூவில் நிற்கிறானுங்க. ஆமாம், இதில் வந்து அரசாங்கம் தான் இந்த இப்போ வீட்டுக்கு கேடு நாட்டுக்கு கேடுங்கும்போது இயக்குநர்கள் நாங்கள் சொல்லி என்ன பிரயோஜனம்? இது அரசாங்கம் சொல்லணும். இது அரசாங்கம் சொல்லணும். அரசாங்கமே இன்றைக்கி அவங்க கடன் திறந்து இருக்கும்போது மக்களுக்கு சரின்னு போட்டுது. பணம் கள்ள நோட்டு அடிக்கிறாங்க அப்படின்னா சட்டத்துக்கு விரோதமானது. அப்போ இந்த மாதிரி தவறு செய்யும்போது சட்டம் தண்டிக்கும், அரசாங்கம் விடாது அப்படிங்கும்போது அரசாங்கம் பயப்படுறோம். அரசாங்கமே ஒரு விஷயத்தை செய்யும்போது அது சரின்னு பட்டுது மக்களுக்கு. அரசாங்கம் தான் திறந்து வைக்குது, அரசாங்கம் தான் காய்ச்சுது, அரசாங்கம் தான் கொடுக்குது. அப்படிங்கும்போது மக்களுக்கு அது சரின்னு படுது. முன்னாடி கள்ளச்சாரம் வைப்பாங்க, கள்ளச்சாரம் வைப்பாங்க, ஊருக்கு வெளியே இருக்கும். ஊருக்கு ஒதுக்குப்புறமா தான் கடை வைக்கணும். கல்லுக்கடையை கல்லுங்கிறது இன்றைக்கி உடம்புக்கு நல்லதுங்கிறாங்க. அப்போல்லாம் கல்லுக்கடையெல்லாம் ஊருக்கு வெளியில் தான் இருக்கும். இன்றைக்கி பார்த்தா ஊரில் தெரு மதுபானம் கிடைக்கும். இது எங்கே நம்ம நாட்டை கொண்டு போகுதுன்னு தெரில. மோகனை சொன்ன மாதிரி இந்த போதை வந்து மது சாப்பிட்றோம், இந்த போதை நமக்கு போதை உருவாகுது, நமக்கு மயக்கம் உருவாகுது, இந்த போதைக்கு அடிமையாகிறோம். அது இல்லை, இந்த போதை வந்து நாட்டுக்கும் கெடுங்க வீட்டுக்கு கெடுங்கிறத இன்னைக்கு நிறைய தவறு செய்ய தோணுது. குடியை கெடுக்கும், தான் குடியை கெடுத்தா பரவாயில்ல, அடுத்த குடியும் கெடுக்குது இன்னைக்கு. ஏன்னா இந்த போதை தான் ஒரு பொண்ணை கற்பழிக்கிறதுலாம் தோணுது, கொலை செய்ய தோணுது. போதையில் நல்லதுகிட்ட தெரியாது. இன்றைக்கி பாலியல் பலாத்காரம் ரொம்ப பெரிய போச்சு. இன்றைக்கி கணக்கெடுத்து போலீஸ் ரிப்போர்ட்டை பார்த்தா இதெல்லாம் அதிகரிச்சுன்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி இதுக்கெல்லாம் அடிப்படை காரணம் போது இந்த பாலா போன போதையாத்தான் இருக்குது. அப்போ இதுக்கு எதிராக
நாங்கள் சினிமாக்காரங்க தான், அதிகமாக பேசுகிறது சினிமாக்காரங்க தான். நாங்கள் படம் ஆரம்பிக்கும் போதே நாங்கள் போட்டுருணும் ஃபஸ்ட்டு. குடியை கெடுக்கும், மதுபானம், மது அருந்துதல் உடலுக்கு கேடு, புகைப்பிடித்தல் புற்றுநோய் உண்டாக்கும். இது நான் படம் ஆரம்பிக்கும் நாங்கள் போடணும். இதை போட்டால் தான் சென்சார் எங்களுக்கு கொடுக்குறாங்க, இல்லைன்னா சென்சார் தர மாட்டாங்க. அதே மாதிரி படத்தில் எங்கேயாவது ட்ரிங்க்ஸ் அப்புறம் காட்சி வந்தால் கீழே நாங்கள் போட்டுருணும், மது இருந்தல் உடலுக்கு கேடு அப்படின்னு போடணும். தம்பிடிச்சா போதும் கூட நாங்கள் கீழே போட்டுருணும், புகை பிடித்தல் உடல்நலத்துக்கு கேடுன்ட்டு. நாங்கள் போட்டு என்ன பண்ணுறது? இது யாரை சொல்லணும்? நாங்கள் சினிமாக்கிற நாங்களே அதுவும் போட்டு டைரக்ட் வாய்ஸ் கொடுப்பாரு, பிகினிங் வாய்ஸ் போட்டணும். இப்போ சினிமாக்காரங்க நாங்கள் சொல்லிகிட்டே இருக்கோம். இது அரசாங்கம் தான் குரல் கொடுக்கணும். இது கண்ட்ரோல் பண்ணுறது அவங்க கண்ட்ரோல் பண்ணணும். ஒரு நாட்டுக்கு கேடு, ஒரு வீட்டுக்கு கேடுனா அந்த கேடை தொடக்க வேண்டிய பொறுப்பு, முதல் பொறுப்பு அரசாங்கத்துக்கு இருக்குது. அதுக்கு மக்கள் அடிமையாயிட்டாங்க அப்படின்னா கூட உடனே ஒரே நாள் எல்லாத்தையும் மூடிட முடியாது. அது குறைக்கிறதுக்காவது கொஞ்சம் யோசனை பண்ணணும். இதில் வர வருமானத்தை வச்சு தான் அரசாங்கம் நடத்துங்கிறது அது ஒரு வெட்கக்கேடு. அது அது வந்து அந்த எண்ணமே ஆளும் கட்சியினருக்கு வரக்கூடாது. எந்த கட்சியாக இருக்கட்டும், இன்றைக்கி இருக்க கட்சியாக இருக்கட்டும், நாளைக்கு வேறு கட்சி வந்தாலும் சரி, இந்த மதுவை ஒழிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு குறைப்பதற்காக அவங்க போராடணும். இதில் வருமானம் வரங்கிறதுக்காக மதுக்கடலை பெருக்கக்கூடாது. இந்த மாதிரி சூழ்நிலை வாழ்ந்துட்டு இருக்கோம். இப்படி சூழலில் நாங்கள் ஏற்கனவே படத்துக்கு பிகினிங்கே எல்லா படங்களும் சொல்லிட்டு தான் இருக்கோம். இப்போ கண்டென்ட்டாக அதே சொல்ல வேண்டிய நிலைமை இருக்குது. அதுக்கு முன்னாடியே நான் எழில் அவர்களை பாராட்டணும். நான் ஒரு முதல் படத்துலேயே ஒரு சமூக அக்கறையோட, அது இன்றைக்கி எந்த விஷயம் நம்ம சமூகத்தை அழிச்சிக்கிட்டு இருக்கோம், இன்றைக்கி குடும்பத்தில் பாசம்லாம் போச்சு, சதுரி போச்சு. ஒன்று செல்ஃபோனு, இல்லைன்னா குடி, ரெண்டு தான் இன்றைக்கி நாட்டை சின்னவனமாக்கிட்டு இருக்கு. செல்ஃபோன்லேயே அப்படி தான். இந்த ஃபுல் டாக் டைம் போட்டாங்களா, கால் வச்சு எடுக்கவே மாட்டேங்கிறான். அதையாவது ஒரு அமௌண்ட் போட்டால் கூட டைம் பார்த்து கட் பண்ணுவான். அதையும் விட்டுட்டோம், சுதந்திரத்துக்கு பேசிக்கிட்டு. அதுவும் நாட்டுக்கு எடுத்துருச்சு. தெரு மதுபான கிடையாது, அதுவும் நாட்டுக்கு கேடாக இருக்குது. இந்த சூழலில் ஒரு சமூக அக்கறையோட இந்த படம் பண்ணுற நான் எழில் அவருக்கும், இந்த படத்தை இந்த மாதிரி கதைகளுக்கு சும்மா ஒரு நம்ம கமர்ஷியலாக படம் பண்ணி, ஒரு கிளுகிழுப்பாக படம் பண்ணி மக்களை வர வச்சு லாபம் பார்த்துலாம் அப்படின்னு இல்லாமல், இந்த கதைக்கு கேட்டு இந்த படமாக தயாரிக்க ஒத்துக்கிட்ட தயாரிப்பாளர் முகில் அவர்களுக்கும் பாராட்டுகள். ஏன்னா இந்த மாதிரி படத்தை பண்ணுறதுக்கும் ஸ்பெஷல் தைரியம் வேணும். அவருக்கான பாராட்டுகள். இதில் அவரே கதாநாயகனாக நடிக்கிறாரு. ஆள் நல்லா தான் இருக்கு, அவ்வளோ கருப்பாக கலையாக இருக்கார். ஆமாம், ஏற்கனவே நம்ம இதில் நிறைய கருப்பு தோள்கள் நம்ம திரையுலக வெண்திரையை ஆண்டு இருக்காங்க. ரஜி சாராக இருக்கட்டும், விஜயகாந்த் அவராக இருக்கட்டும், முரளி அவராக இருக்கட்டும், நிறைய பேர் ஆண்டிருக்காங்க. அந்த வயசில் நம்ம முகிலும் வந்திருக்காரு. முகில்னாலே கருப்பு தான். ஆமாம், கார்முகில்னா அந்த கருப்புனால மழை பேர் ரெடி ஆச்சுன்னு அர்த்தம். இந்த முகிலும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வெற்றி மலையை இந்த முகில் கொடியட்டும். ஹீரோவாகவும் இன்றைக்கி வெற்றி அடையணும். கதாநாயகி மோனாவுக்கும் வாழ்த்துக்கள். இயக்குனர் நான் எழில் வாழ்த்துக்கள். ஒரு எழில் அவர்களுக்கு ஒரு சின்ன வேண்டுகோள் தான். ஒரு இயக்குனராக அந்த எழில் கூட ஏதாவது சேர்த்துங்க. அப்பா பேரோ எழில் ராம் இல்லை எழில் என் பேர் கொடுத்தாரு. ஆனால் எழில் அரசு வச்சுக்க, என் பேரில் பாதி பிடிங்க. ஆமாம், எழில் அரசு வச்சுங்க. ஏன்னா இது வந்து அந்த எழில பாதிக்காது. ஏற்கனவே எழில் இருக்காருல்ல, அவரை பாதிக்காது. ஏன்னா அவர் ஏற்கனவே வெட்டி கொடுத்துட்டாரு. எழில்னு ஒருத்தர் இருக்காருங்கிற எழில்னு அவர் ஞாபகம் வரும். இப்போ எழில் டேரக்டர்னா அவர் தான் நினைப்பாங்க, அது உங்களுக்கு பாதிப்பு. அதனால் எழில் கூட இன்னும் ஒரு எழில் கூடட்டும். எழில் வந்து இன்னொரு பேர் கூடட்டும், நல்ல பேரை வைங்க. ஆனால் மது எழில்னு வச்சிடாதீங்க. அப்போ நீ படத்தை நீங்கள் மதுன்னு சொல்லிட்டு நீங்களும் மதுன்னு வச்சிடாதீங்க. ஓகே, எழில் அவர்களுக்கும் இந்த யூனிட்டுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும். உங்களுடைய நோக்கம் ஓரளவு அது மக்கள்கிட்ட போய் சேர்ந்து, ஓரளவு கொஞ்சம் மக்களுக்கு சேர்ந்து வெற்றி அடைய வேண்டும். நன்றி, வணக்கம். அன்பு பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் இனிய மாலை வணக்கங்கள். இந்த நல்ல நிகழ்விலே கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பை நல்கிய
தயாரிப்பாளர் அவர்களுக்கும், இயக்குனர் அவர்களுக்கும் மற்றும் நண்பர்களுக்கும் எனது அன்பான வணக்கங்கள். கல்யாணின்னு பேரை வச்சுட்டு மது குடிக்கக்கூடாதுன்னு வச்சுருக்காரு. அதுவே வந்து ஒரு வித்தியாசமான விஷயமா பட்டுது. ஏன்னா நல்ல ஒரு அதிலே ஒரு வித்தியாசம் தெரிஞ்சுது, கான்ட்ராஸ்ட் தெரிஞ்சுது. ஏற்கனவே 2 தேசிய விருதுகளை பெற்றிருக்கிறார் இயக்குனர் என்பதை அறியும் போது உண்மையிலேயே மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்கிறது. ஐயாருங்கிறது நெல், அது வீசா. ஏன்னா எங்கள் சைடு 58ன்னு ஒரு நெல் இருக்குது. அதனால் அது அவர் எடுக்கிற கருத்து, அதாவது முதல் படமாக இருந்தாலும் நம்ம ஒரு சாதாரண முயற்சியோடு போகாமல் ஒரு சமுதாயத்திற்கு ஒரு விஷயத்தை சொல்ல வேணும் அப்படின்ற ஒரு நல்ல நோக்கத்தோடு இறங்கியிருக்காங்க. அதில் வந்து சிரமங்கள் ஜாஸ்தியாக தான் இருக்கும் நிச்சயமாக. ஏன்னா வந்து கமர்ஷியலையும் பார்க்கணும், அதே நேரம் இதையும் பார்க்கணும். நல்ல முயற்சி. எல்லாத்தையுமே திட்டமிட்டு செயல்பட்டுருக்கோம் அப்படின்னு சொல்கிறதுனால நிச்சயமாக இது வந்து இவங்களுக்கு ஒரு பெரிய வெற்றி படமாக அமையும். அதே மாதிரி இன்னுமே நம்ம டைரக்டர் எங்கே சொல்ல போதும் நான் எழில்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா ஏற்கனவே ஒரு எழில் எங்கள்கிட்ட இருக்கார், எல்லாருக்குமே தெரியும். அதனால் நான் எழில்ங்கிறத கண்டிப்பாக நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கங்க. 2 பேருக்கும் பாருங்களேன், இனிஷியல் நானான்னு வருது, சகோதரர்கள். ஏன்னா அப்படி ஒரு தயாரிப்பாளர் அவருக்கு கிடைச்சிருக்காரு. அது நல்ல விஷயம். ஏன்னா கேட்டு ஃபஸ்ட்டு 15 நிமிஷத்துலேயே என்னை வந்து இயக்குனர் அட்ராக்ட் பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி சொன்னார். நிச்சயமாக இந்த படம் நீங்கள் வந்து நல்ல முயற்சி எடுத்து நல்ல கடினமான உழைப்போட படத்தை மிகப்பெரிய அளவு கொண்டுட்டு வாங்க. அதுக்கு எல்லா வகையிலையும் நாங்கள் துணை இருப்போம்னு சொல்லி படம் மாபெரும் வெற்றியடைய வேண்டும் என்ற எனது ஆசைகளை கூறி நன்றியுடன் விடைபெறுகிறேன். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் மோகனா. இந்த ஃபிலிமில் எனக்கு என்ன தோணுதுன்னா, அதாவது நம்ம நாட்டில் நடக்கிற நிறைய இன்சிடெண்ட் மெயின் காரணமே குடி தான். அதுக்காக இவங்க எடுத்திருக்காங்க அப்படின்றது பெரிய விஷயந்தான். ஸோ அதுக்காக நான் சப்போர்ட் பண்ணுறேன். அண்ட் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் இவங்களுக்கு பண்ணி கொடுப்பேன். தேங்க்ஸ். வாய்ப்புக்கு நன்றி. தேங்க்யூ.